பெரியமா வணக்கங்க. வணக்கம். I am துளசிப்பட்டி பண்ணை. This is my wife. That is my daughter. By the by, welcome to my palace. இவன் தான் நம்ம பொண்ணை கிண்டல் பண்ணது. அவங்கிட்ட போய் உங்களை என்ன கண்ணு பாக்குறதுக்கு நல்லவனா தெரியுது. நல்லவனா? Nonsense. Now look, hold your tongue before you lose my temper. See, first of all, I don't think it's good manners to interrupt when one is talking to another. Just because you're rich and educated, don't think whatever you feel holds good. Okay? We may look cheap, be poor, but we have the courtesy to give respect. I'm just come here to reason out, not for an argument. Understand? Try to be polite and behave like a girl. Don't act smart. அதிகம் படிச்சிருக்கோன்ற தைரியத்துல எதையும் பேசிடக்கூடாது. வார்த்தைகளை அளந்து பேசணும். Fine, 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 fine. Please look at me, young man. சார், நடந்தது என்னன்னு கேளுங்க. எனக்கும் உங்க பொண்ணு விடுகதை போட்டதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இதை தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புக் இது? ராணி முத்து அறிவு போட்டி, சுவாசிப்பதற்கு இது தேவை, மூக்கு நுரையீரல், மூக்குன்னு டிக் பண்ணி இருக்கு. கௌரி, நீ என்ன விடுகதை போட்ட? முக்கு முடுக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. மூக்கு. ஓகே, we'll see the next matter. பெண்களின் கூந்தலில் இது இருக்கும். அழுக்கு பேன். பேன் என்ன டிக் பண்ணிருக்க? கரெக்ட் ஆன்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன கௌரிமா? இருட்டு வீட்ல குருட்டியான பேனு. That's also a correct answer. Wait. Third matter. பேசுவதற்கு இது தேவை. நாக்கு, உதடு. நாக்குன்னு டிக் பண்ணிருக்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீ என்ன விடுகதை போட்ட? சலக்குமா சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஓகே, நாக்கு. நீ விடுகதை போட இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தம்பி டிக் பண்ண, ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சு. This is much more complicated matter. இதுதான் சார் நடந்தது. இதையும் மீறி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. I'm sorry. அவன் இவ்வளவு பேசிட்டு போயிருக்கா. அவன்கிட்ட நறுக்குற 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச வேண்டியதானே. உங்க ஓட்ட இங்கிலீஷ் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நில்லுப்பா. What is your good name? ராஜா. Sweet boy. Are you a graduate? Yes, MA. Very good. Today is the day for me. I am very, very happy. One more educated person has come to my village. பையன் ஊரை கேட்காம விட்டுட்டோமே. அறுவடைக்கு ஆள் கூட்டு வந்திருக்கணுங்க. He's a great boy. ரேட் கிட்ட பேசிட்டோங்க. What a surprise. பைசா மால் கொண்டு பேசிட்டேங்க. அரே ராசம்மாவா? ஐயா, நான் அறுவடைக்கு ஆள் கூட்டி வந்திருக்கேன். நீங்க ரேட்ட பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதான். நீ அத பத்தி சொல்றியா? நான் ரேட்ட பத்தி சொல்லல, கிரேட் பாய பத்தி சொன்னேன். ஒரு பையன் ஒருத்தன் வந்தாம்மா, என்கிட்ட இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசினா அவன் பேச்ச கேட்டு நானே அசந்து போயிட்டேன். ஐயா, அவனை சும்மாவா விட்டீங்க? அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்ககிட்டே டஸ் புஸ்ன்னு பேசிருப்பான். இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே. உங்ககிட்டே போட்டா போட்டியா? ரசம்மா, அவன் என்னை விட அதிகம் படிச்சவன். அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். பேரை கேட்ட ராஜான்னு சொன்னா, படிப்பை கேட்ட எம்ஏன்னு சொன்னா. ஐயா, என்ன பேர் சொன்னீங்க? பேரு ராஜா,
படிப்பு எம்ஏ. ஐயா, என்ன ராசம்மா கண் கலங்குற? அவ ஏன் பிள்ளைங்க ஐயா. ராசம்மா உன் மகனா? ஐயா, அவன் இந்த ஊர்ல இருந்தா என்ன மாதிரியே காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கடனோ உடனோ வாங்கி அவனை பட்டணத்திலே தங்க வச்சு படிக்க வச்சனுங்க. ராசம்மா, நீ வெயிலையும் மழையிலையும் பட்ட கஷ்டம் வீண் போகல. உன் மகன் இங்கிலீஷ் பேசுறத கேட்டு நானே அசந்து போயிட்டேன். பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்லயா பேசுற? ஐயோ, என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசிச்சாமே. நான் சொல்றத கேளுமா. சொல்ல வேண்டாம். ஐயோ, அந்த பண்ணியார் கண்ணு பட்டிருக்குமே, இந்த ஊரார் கண்ணு பட்டிருக்குமே. நான் என்னத்த செய்வேன்? கொண்டீரு என் கையை ஒல்ல கால ஒல்லியே. புரியலையே. பொல்லாத கண்ணு. நேரா நில்லு. விடுமாமா. வாய் பேசக்கூடாது. என்னமா? என்ன கால புடிச்சிட்டு? கால காட்டப்பா, அந்த கால. உட்கார். இந்த ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். துப்பு. இந்த பன்னியாரம்மா கண்ணு இருக்கே, பொல்லாத கண்ணு. நேர்த்தி பாரு. எல்லா கண்ணையும் கொல்லி வச்சாச்சு. ஏ வவ்வாலு, இங்க வா. அதா கூப்பியா? என் மவன் பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருக்கான். என்னது? பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டானா? ஆமா. என்கிட்ட பேச பார்க்கலாம். பேசி காட்டியா? இவன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச சொல்றியா? அதா என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்துற? நான் போயிடுவா அதா. இருடா, பேசுவான். ஐயா, பேசியா? குயிக்கே அதா, எனக்கு நேரமாச்சு. நான் காட்டு பண்ணி பிடிக்க போனோம். Betty bought some better butter. The better butter was bitter. Then she bought some better butter to make the bitter butter better butter. என்ன அது? நீ பேசுன இங்கிலீஷ் கேட்டு தலைக்கீழ நடந்து போறான். அம்மா, இது நான் பேசுன இங்கிலீஷ் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் சினிமால பேசுன இங்கிலீஷ். என்னப்பா நீ துப்பாக்கி எடுத்து சுட்டா மாதிரி டஸ் புஸ்னு பேசிக்கிட்டு? ஐயா, இந்த ஆத்தா கேட்கணும். பேசி காட்டியா? இப்போ நான் உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானே? You are the greatest mother in the world. I can never love you enough or thank you enough for whatever you've done for me. Paradise doesn't lie in the skies above, but at my mother's feet. கடவுளுக்கு மேல தாய், தாய்க்கு அப்புறம் தான் கடவுள். உலகத்திலேயே சிறந்தவளும் உயர்ந்தவளும் தாய் தான். சொர்க்கம் எங்க இருக்குன்னா அது மேல கிடையாது, தாயின் காலடி தான் சொர்க்கம். நீ சிந்தின வேர்வை துளி தான் இந்த படிப்பு, நீ விட்ட மூச்சு தான் இந்த இங்கிலீஷ். எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் வயிறு மிதிக்கும் போது நீ வரப்பு மிதிச்சு, வயலிறங்கி, களை பறிச்சு, காடு மேடு அலைஞ்சு, அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் முதுகுல தாங்கிக்கிட்டு என்ன படிக்க வச்சு, அந்த படிப்பு தான் இந்த எம்ஏ. எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்தவரை எம்ஏனா மதர்ஸ் அஃபெக்ஷன், தாய் பற்று, தாய் பாசம். அம்மா உந்தன் கோயிலம்மா, உன் அன்புக்கில்லை சொன்னாலே அது இல்லை இல்லாவாரம் அம்மா. நின்றாலும் இங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் என்னாலும் அன்பு வந்தென்னை காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா அம்மன் கோயில் அம்மா.
அவன் மனமோ அது எங்கே சென்றாலும் இவள் மனமோ அவன் பின்னாலே போகும் என்றென்றும் அவள் எண்ணங்கள் நலமாக நாம் வாழ நல்வாழ்த்து கூறும் அம்மன் கோயில் எல்லாமே எந்தன் அம்மா உந்தன் கோயில் அம்மா அன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லை இல்லாவான் அம்மா நின்றாலும் எங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் என்னாலும் அன்பு வந்தென்னை காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா காமுகனானாலும் கல் நெஞ்சனானாலும் கயவனன்றே அவன் பெயரெடுத்தாலும் பொய் சொல்லி பிழைக்கும் பிள்ளை என்றாலும் பூமியில் 1000 தவறு செய்தாலும் தன் மகனோ அவன் யாரான போதும் அவன் நலமே இந்த தாயுள்ளம் தேடும் என்றென்றும் அவள் எண்ணங்கள் நலமாக நாம் வாழ நல்வாழ்த்து கூறும் அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா உன் அன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லை இல்லாவான் அம்மா நின்றாலும் எங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் என்னாலும் அன்பு வந்தென்னை காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா உன் அன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லும் இல்லாவான் அம்மா நல்லவனா நான்சென்ஸ். ஹலோ, அன்னைக்கு நடந்ததுக்கு ஐம் so சாரி. பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில், அருகில் வருகிறேன். கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும். டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? சீ, போங்க.
டீச்சர் டீச்சர் என் பந்து. பெரியமா பெரியமா நான் வயலை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? நீ தனியா போகாதடா கண்ணு. இந்த காலி வேற வண்டி எடுத்துட்டு போயிடுவான். ஏய் ராசம்மா இங்க வா. அம்மா என் பொண்ணு வயலு தோப்பு சுத்தி பார்க்கணும்னு சொன்னா பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சரிங்க. நீ வா ராசமா, நம்ம போலாம். கௌரி கண்ணு இங்க வா. என்ன பெரியமா? என்னடா அவளை போய் தொட்டு பேசிக்கிட்டு? என்ன பெரியமா இந்த காலத்துல போய்? நான் சொன்னபடி கேளு போ. கண்ட்ரி ப்ரூட். நீ மாதிரி ஏன் காக்காச்சோம்? ஐயோ போது ராசமா. ஹாய் இங்க கொடுங்க ராசமா. நானும் கல்ல எடுக்கணும். ஐயோ வேணாம் தாயி, பண்ணியா நமக்கு தெரிஞ்சா கொண்டு போடுவாங்க. நீங்க நடந்தாயி போங்க ராசமா. கள்ள கபடம் இல்லாத பொண்ணா இருக்கீங்க. என்ன நம்ம பண்ணிட்டோம்? அதோ அங்க பாருங்க, அந்த தென்னந்தோப்ப நம்ம பண்ணிட்டோம். அப்படியா? சாப்பாடு இருக்கு, ஆளை காணோமே. யாரு ராசமா? என் புள்ளதாம்மா. அவனை சாப்பாடு கொண்டாட சொன்னேன், கொண்டாந்துருக்கான். இவன் எங்க போனான்னு தெரியலையே. நைஸ் பிளேஸ். Where love is gone. காதல் எங்கே சென்றது? எங்க போனா? ஏய் ஐயா, ராசமா இவர் ஓமகனா? ஆமாமா. என்ன அது சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு? காக்கா எச்சம் பண்ணிருச்சு, அதான் போய் கழுவிட்டு வந்தேன். சட்டை காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோ, இல்லன்னா சளி பிடிச்சுக்கோ. நான் சின்னம்மாவுக்கு தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். வாங்கம்மா போலாம். இவளுக்கு வேற வேலையில போடுறது. என் புக்கு அம்மா. ஏன் இப்படி ஓடி வர? என்ன ஆச்சு? அம்மா அந்த புக்கு வாங்கி கொடுமா. ராசமா இத நான் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா எனக்கு அந்த புக்கை வாங்கி தெரியா இல்லையா? என்ன அது இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவங்க தான் படிச்சுட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, கொடுக்க வேண்டியதுதானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த புக்கை வாங்கி கொடு. அட இவன் ஒருத்தன் சொன்னதே சொல்லிக்கிட்டு. அம்மா நீங்க வீட்டு பக்கம் வாங்க, அங்க புஸ்தக கடையே வச்சிருக்கான். உங்களுக்கு இஷ்டப்பட்ட புஸ்தகத்தை எடுத்துன்னு போங்க. இவனுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க புக்கை வாங்கிட்டு போனா அவரோட வீட்டுக்கு போக முடியாது. புக்கை இங்கே கொடுத்துட்டா வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ராசமா, இத அவர்கிட்டயே கொடுத்துரு. ஆளப்பாரு பிடிவாதம் பிடிச்சவன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேசிக்கிறீங்க சார்? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா? சார் ஆமா, காதுல என்ன குத்திக்கிட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா இங்க வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா நோட்டேறா. தம்பி, நான் ஆய்வாக்கிய நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவால உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனாலதான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? கண்ணனுக்காக லதா காத்திருந்தான். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தான். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தாள். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள்.
அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தான். அவள் விழிகளை தொட்டான். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சு. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் பேய். அம்மா, ராஜா, பேய்மா, என்னய்யா இப்படி ஓடி வர? பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்சேன்? ஐயோ, போன ஆடி மாசம் தான் வேப்பல் அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, அதுவும் என் பையன்கிட்டே வாழாட்டா இந்த பேய. ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னய்யா இவங்கள போய் பேயுன்னு? அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு, உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கட்டவ நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க, உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுகிட்டு வரீங்களா? அம்மா அம்மா, நீ போவாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போனா ஆடு புலி புல்லு கட்டு கதையாடும். என்ன அது ஆடு புலி புல்லு கட்டு? அதெல்லாம் உனக்கு புரியாதமா. என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அப்படித்தான் ஏதாவது பேசுவான். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வெயில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மோரு ஐயா மோர்ல முடி. முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதான் வந்துச்சு. கொடுங்கம்மா, வேற மோர் கொடுக்குறேன். ஐயா இத ஊத்திட்டு வேற மோர் வேற கொடுங்க. மோர்லாம் இல்ல. என்ன அது ஒரு பானை மோர் இருந்துச்சே? அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர பூனை குச்சிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மோர் குடிக்கும் இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா கொடுங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐய மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. வாங்கடி அப்புறம் வர பேசிட்டு இருக்கல. நீங்க போய் விளையாடிக்கங்க. அவ்வளவு கூப்பிட்டுமா குடிச்சா? டாக்டர் ஸ்லவ் பொண்ணு யாரு? வைத்தியரோட பொண்ணு செண்பகப்பூ. பறிக்க முடியலையே. பறிச்சிரும். பொறுக்கத்தானே வந்திருக்கோம்.
எந்த பொண்ணு மேல கைய வச்ச மாரியாத்தா கோயிலுக்கு பலி போட்டு அக்கா விடுகதை போடுங்க அக்கா. சும்மா இருங்கடி. எப்ப பாரு விடுகதைன்னு. சரி 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 விடுகதை சொல்றேன். ஆனா அதுவும் அந்த கோயில் மண்டபத்துல உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர்கிட்ட நான் சொன்ன விடுகதைய சொல்லி விடு என்னன்னு கேட்டுட்டு வரணும். சரியா? சரிக்கா. வெள்ளை ரோட்ல கருப்பு காரு, அது என்ன? போய் என்னன்னு கேட்டுட்டாங்க. போங்க போங்க போங்க. சார், வாங்க வானர படைகளா, என்ன விஷயம்? நாங்க விடுகதை போடுறோம், அதுக்கு நீங்க விட சொல்றீங்களா? சொன்ன என்ன தருவீங்க? என்ன வேணும் கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா, உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடிங். சரி சரி விடுகதையை சொல்லுங்க. வெள்ளை ரோட்ல கருத்த காரு, அது என்ன? வெள்ளை ரோட்ல கருத்த காரு. இங்க பார், கண்ணுக்குள்ள வெள்ளை ரோடு இருக்கா, அதுல கருத்த கார் ஓடுதா? தாலி கட்டிடும், ஓடி போயிடுங்க. சொல்லிட்டாருடி. பாபா, அக்கா அக்கா, அவரு வெடிய சொல்லிட்டாருக்கா. என்ன சொன்னாருடி? கண்ணுன்னு சொன்னாருக்கா. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்லக்கா, விட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்னடி சொன்னீங்க? நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்க்கா. அதானே, இல்லன்னா உங்களா. சரி சரி, இப்போ ஒரு விடுகதை போடுற, அதுக்கு விட சொல்ல முடியலன்னா தாலி கட்டு வரேன்னு கேளுங்கடி. சார், என்ன அடுத்த விடுகதையா? சார், நாங்க இப்ப அடுத்த விடுகதை போட போறோம், அதுக்கு விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அப்படியா? சரி சொல்லுங்க. வெள்ளை மாடு கருத்த மாடு குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும், கருத்த மாடும் வெள்ளை மாடும். விட சொல்லலன்னா தாலி கட்டணும். கண்டிப்பா விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அக்கா, நீ வாக்கா. அவர் கண்டிப்பா